வயசு படிப்புக்கு ஒரு தடையே இல்லைங்க. நம்ம எந்த வயசில் வேணுமாலுமே நம்ம படிக்கலாம். இந்த வயசுலலாம் படிக்கணும், இந்த வயசில் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதே இல்லை. நம்ம எந்த வயசில் வேணுமாலுமே நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக படிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு வேலைக்குள்ளே போகணும், நம்ம படித்ததை கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். நம்மளை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கணும். பாசிட்டிவ் மனிதர்களோடு நம்ம பழகணும். எப்போவுமே முடியாது, இந்த வயசாகிடுச்சு, உனக்கு எதுக்கு படிப்பு அப்படிங்கிற பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எத்தனை வயசானாலும் என்ன, நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம படிக்கணும். படிப்புக்கான இந்த நம்ம எதெல்லாம் பார்த்தா நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம ரூமில் ரெடி பண்ணி வைக்கணும். அதை பார்த்தோன்னே நமக்கு இன்னும் முடியும் இன்னும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை மறுபடியும் நமக்கு அதை படிக்க தூண்டணும். அது மாதிரி நம்ம இடத்த உருவாக்கணும். நம்ம எப்போவுமே படிக்கிறத மட்டும் சிந்திக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ இது இருந்தாலுமே நம்ம படிக்கிறத மட்டும் கைவிட்டக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்போ இந்த காலத்துலலாம் நம்ம எதுக்கு படிக்கணும், நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, நான் பிஇ படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், ஆனால் ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறாங்க. இருந்தாலும் நம்ம படிக்கிறது மட்டும்தான் நம்ம கடைசி காலத்தில்